மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப வருட காலமா சினிமா துறையில இருக்கிறீங்க. உங்களுக்கு ராஜன் சார் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அவரு பார்த்தீங்கன்னா, இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய செய்திகள்லாம் வருது. எந்த செய்திகள் உண்மைன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் பேசியிருக்காங்க. நிஜமாவே என்ன நடந்தது அப்படிங்கிற மாரி அவங்க மகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க மகன் பேசியிருக்காரு. அவர் கூடவே கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்த பல பேரும் இப்ப நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். நீங்க சொன்னது மாரி ராஜன் அது ரொம்ப நல்லா தெரியும் சார். பத்திரிகையில ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவரோட பழகுன நாட்கள் ரொம்ப அதிகம். அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்துல பாம்குரா ஹோட்டல் இருக்கு. அங்கே தான் தங்கியிருப்பார். சாப்பிட்டு வருவாங்க. காஃபி சாப்பிட ஒண்ணா சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப எளிமையான மனிதர், எதார்த்தமான மனிதர். நல்ல அன்பு உள்ளவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட், அந்த ஒயிட் ஹேர்னாலே நமக்கு ராஜன் சார் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படியே ஒரு டைப் ரொம்ப தமிழ் தொழிலத்தினுடைய அந்த சிறிய பட்ஜெட் படங்கள், சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக குரல் கொடுத்தவர். பட் நேற்று நம்ம அடையாறு அந்த கோவத்தில் திடீர்னு குதிச்ச ஒரு சம்பவம் கேள்விப்படும்போது என்னால் இது வரைக்கும் நம்பவே முடியல. என்னால் இப்போ கூட நம்ப முடியல பேசுகிற வரைக்குமே எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர், எல்லாத்தையுமே ஹெல்ப்பையும் பண்ணுறவர், உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டோன்னா போயிடுவார். நான் இப்படி வருவேன் அப்படி வரமாட்டேன்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1983லேயே நம்ம ஃபீல்டுக்கு வந்தவர். ஆக்ட் பண்ணியிருக்காரு. பிரம்மச்சாரி படத்தின் மூலமாக தயாரிப்பாளரான டபுள்ஸ் பட பிரபுதா வச்சு பண்ணியிருக்காங்க. நினைக்காத நாள்னு சொல்லி நம்ம பார்த்திபன் வச்சு பண்ணாங்க. அவல் பவன் பண்ணியிருக்காங்க. செந்தில் டைரக்டருக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கள் ஊர் மாரியம்மான்னு சொல்லிட்டு சரத்குமாரை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிச்சிருக்காரு. சரத்குமாருக்கு ஆயிரங்களை சம்பளம் வாங்கிட்டு லட்சங்கள் கொடுத்தப்பட்டது இவர் தான் கொடுத்தது. நிறைய வீடியோவில் பேசியிருக்காரு வேறு. இந்த பார்த்திபனை வச்சு எடுக்கப்பட்ட நினைக்காத நிலையில படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் இருக்கிற 1.5 கோடி ரூபா வரைக்கும் லாஸ் ஆன ஒரு சம்பவம். பட் அதை தாண்டி வந்தார். படம்னா ஒரு லாபம் வரும், நஷ்டம் வரும், கடந்து தான் போகணுன்னு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வந்தவர் அவர். சிட்டி செங்கல்பட்டில் டிஸ்ட்ரிபியூட் சங்கத்தோடைய தலைவராக வேறு இருந்தார். ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்பு பதவியில் இருந்தாங்க. ஒரு தயாரிப்பாளர் கஷ்டம்னா முன்னாடி போய் நிற்கக்கூடியவர். உடனடியே என்ன தேவை என்ன பண்ணு சொல்லி நிறைய உதவிகள் பண்ணக்கூடியவர். பட் இவர் நேற்று அடையார் கோபத்தில் இறங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டதுன்றது உண்மையிலே ஜீரணிச்சிக்கவே முடியல. 85 வயசு. பட் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கோபத்தில் நித்யஸ்ரீன்னு ஒரு சிங்கர் இருக்காங்க. ஜீன்ஸ் படத்தில் கண்ணோட காண்பதெல்லாம், அப்புறம் மின்சார கண்ணா அப்படிங்கிற அந்த பாடல்லாம் பண்ண பிரபலமான ஒரு சிங்கர், கர்நாடிக் சிங்கர். அவருடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா 2012 அடையாறு கோபத்தில் போய் குதித்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு. பட் ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னும் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு 2-3 நிமிஷம் அந்த முயற்சிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டக்குன்னு மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் அதை. ஏன்னா நம்மளை படைச்சது கடவுள், படைச்சா கண்டிப்பாக ஒரு டைமில் கூப்பிட்டுக்குவார். அது வரைக்குமே போராடி பார்ப்போம், வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில். பட் இங்கே இந்த சம்பவம் ராஜன் சார் நேற்று பண்ணது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. கிட்டத்தட்ட பல படங்களை தயாரித்தவர், பல கஷ்டங்களை உணர்ந்தவர், பல பேர் தயாரிப்பாளர் வாழ வச்சவர், நிறைய தயாரிப்பாளர்களுக்கு பண உதவி நிறையா பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேலே இவர்கிட்ட கை காசை போட்டு இவர் ஒரு பக்கம் வாங்கிலாம் கொடுத்து நிறையா தயாரிப்பாளர்களை படங்கள் பண்ண சொல்லி பண்ணவர். அந்த கடைசி நேரத்தில் இவருக்கு ஒரு படம் தேவைப்படும் போது கேட்கும்போது படம் ரிலீஸாக நஷ்டமாயிடுச்சு, அடுத்த படம் பண்ணணும் கூட அதை கூட கழுத்தில் துண்டு போட்டு கேட்க மாட்டார். சரி ரைட், அடுத்த படம் வரும்போது பண்ணிக்கூட, என்ன பிரச்சனை சொல்லி எங்கிட்டன்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிடுவார். மற்றவருடைய வழிகளை உணர்ந்தவர். சின்ன தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும், அவர்களை கதாநாயகர்கள் வாழ வைக்கணும்னு சொல்லி நிறைய நீ ஆடியோ லான்ச்லேருந்து சினிமா ஃபங்க்ஷன்லேருந்து வெற்றி விழா ஃபங்க்ஷன்லேருந்து கூப்பிட்டா உடனடியாக போகக்கூடியவர். அந்த ஸ்டேஜில் போய் நின்று மிகப்பெரிய குரல் கொடுப்பார். பட் இன்னைக்கு அந்த குரல் அடங்கிருச்சு. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ இந்த 15 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட இன்னமும் அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருக்கார், தமிழ் படம் பண்ணவர், தெலுங்கில் பெரிய தயாரிப்பாளர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே தர வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அதை வாங்குறத கொடுத்தாதான் அடுத்தவர்கள் அவர் ரொட்டேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்குது சார். ரொம்ப வேதனைக்குரிய விஷயந்தான். எனக்கு தெரிந்த வரைக்குமே சில பிரச்சனை நிறைய இருந்தது. அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை நிறையா இருந்தது. கடைசியாக பார்த்தோம்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி கூட பண்ணப்பட்டதாக எனக்கு ஒரு தகவல் விசாரிக்கும் போது அதுவும் எவ்வளோ பல லட்சங்கள் ஆயிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதையும் தாண்டி போயிட்டு அவர் கொஞ்சம் வீட்டில் இந்த டென்ஷன்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாம்குரோவிலே தான் நிரந்தரமாக தங்கப்பட்ட ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. ஹோட்டலில் கூட ஒருத்தர் நபர் இருப்பாங்க, அந்த டிரைவர் கூட இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அங்கே தான் சாப்பிடுவோம். நான் அங்கே நிறையா நாட்கள் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கேன். அது இந்த உயர்ந்தவர், மிடில், லோன்னு பார்க்க முடியாது. யாராக இருந்தாலுமே கூப்பிட்டு குறைச்சி அழகாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர்.
ஸோ அந்த பாம்குரோ ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. போக்குவரத்து எல்லாமே அங்கே தான். ஸோ இந்த பாம்குரோ தங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் சாப்பிடுவாரு. வீட்டிலேருந்து கூட சாப்பாடு வரும். பசங்களும் கூட வந்து கூட இருந்து பார்த்துட்டு, அப்பா பார்த்துட்டு தங்கிட்டு சாப்பிட்டு போன சம்பவங்கள் இருக்கு. நண்பர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2, 3 நண்பரோடயே தான் ட்ராவல் பண்ணுவார் அவர். அதிகமா நான் பார்த்தது நம்மளோட தான் நிறைய நாள் பார்த்துருக்கேன் நான் அத. பட் இப்போ சமீபத்தில கூட ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் மேக்கர் வைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு ₹12,00,000 மேல செலவாகும் உங்களுக்கு அது. அதுவும் வச்சிருக்காரு. அப்போ உடல் ரீதியா அவருக்கு ஏதோ ஒரு ஒரு அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அத வெளியில நண்பர்கள்ட்ட, ஃபேமிலிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன்னா, இவருக்கு வர வேண்டிய பணம் வேற வரல. நீங்க அந்த பணம் கிணம் கேட்கிறப்ப குடுத்து வாங்கி ஆனா இவரு எங்க வாங்குனாரே தெரியல உங்களுக்கு. இப்ப இவர்கிட்டயும் பெரிய மல்டி குரோர்லாம் கிடையாது அவர்கிட்ட. பெரிய கோடீஸ்வரர்லாம் சொல்ல முடியாது. வாங்கி வாங்கி ரொட்டேஷன்ல பண்ணக்கூடியவர் தான் அது. ஸோ அப்படி கொடுக்கும்போது பணம் வரலைங்கும்போது அந்த அழுத்தம் நெறையா இருக்கு. வீட்ல இருந்து வந்து ஹோட்டல்ல தங்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இங்க தனிமையில உடும்போது தான் சில சிக்கல்கள் வரும் நமக்கு அது. வீட்டோட இருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பையன் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு வந்து இவரு டபுள்ஸ்ன்னு பிரபுதேவா வச்ச படங்கள் இவரு தயாரிச்ச படத்தில பார்த்தீங்கன்னா, அவருடைய பையன் வந்து பிரபுன்னு சொல்லி, அவர் வில்லனா வேற பண்ணியிருக்காரு அதுல. நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப கர படத்தில கூட அ அவரு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா, அவரு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்கேஜின்னு படம் ஆர்ஜே பாலாஜிய வச்சு அவர் ஹீரோ பண்ண படம். அந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணவரு கேஆர் பிரபு இவரு தான். அவரும் சினிமா துறையில இருக்கிற ஒரு ஆள் தான். இப்போ தன்னுடைய பையன டைரக்டர் ஆக்கணும்னு பார்த்தாரு. டைரக்டர் ஆக்கிட்டாரு. அது ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தாலுமே பார்த்தோம்னா, நெறைய கடன்ல போய் லாக் ஆகி அந்த பணம் வராதனால, மன உளைச்சல் அதிகமா இருக்கு. இத வந்து பசங்களும் வீட்லயும் கொஞ்சம் அப்பா பார்த்துருக்கான். இருந்தாலும் வீட்ல தங்க முடியல. தனியா வந்து தங்கிட்டாரு. என்னுடைய ட்ராவல் இப்படி தான் இருக்குன்றது கிட்டத்தட்ட 85 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவர் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் ஒரு தவறான முடிவா இருக்கு. பட் இந்த பணம் வேணும்னு சொல்லி புரொடியூசர் கவுன்சில்ல கூட நெறைய வந்து விஷயம் பேசியிருக்காரு அவர். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் துறையில அவருக்கு நெறைய அனுபவம். தயாரிப்பவருடைய கவுன்சில்ல போஸ்ட்ல இருந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள வந்து தீர்த்து வச்சவர் அவரு. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் அவரு. சுருக்கமா ஒரு நல்ல மனிதர் அவர் சுருக்கமா சொல்லப்போனா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த பணம் நெருக்கடி, வீட்ல சொல்ல முடியல, உள்ள சிக்கல்கள். கடைசியில பார்க்க போனா அந்த கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுவும் சரியான ஒரு ரீச் ஆக முடியல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நேற்று வந்து திடீர்னு ஒரு இறுதியான ஒரு முடிவு வந்து எடுத்தத வந்து நம்மளால ஜீரணிச்சுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் தோணுது. திடீர்னு ஏன்னா வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்ததா ஒரு தகவல் நமக்கு வருது. நம்ம விசாரிக்க வரை இப்போ வந்து விசாரணையில இருக்கு. பட் நம்ம நெறையா வரும்போது அடுத்தது கூட பேசுவோம். அங்கேருந்து பெரப்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20, 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அடையார் ரிவருக்கு வந்திருக்கார். அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து கார ஓரமா வந்து டிரைவர்ட்ட சொல்லி நிப்பாட்டுப்பா நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா ஒரு வாக்கிங் போயிருக்காரு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த வாக்கிங் போற ஸ்பேஸ் வேற இருக்கும் உங்களுக்கு அத சைடுல. அதுல போயிருக்காரு. போனவரு வந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க அவர் நேற்று. அதுதான் நமக்கு தோணுது. அப்படியே போனவரு திரும்பி ஒரு வாக் பண்ணி வர்றாரு. இத கார் டிரைவர் கார ஓரம் பார்க் பண்ணி அத பார்த்துட்டு தான் இருக்காராம். நேற்று சண்டே வேற, நடமாட்டம் பெரிய அளவுல இல்ல வேற. போனவர் திரும்பி வந்திருக்காரு. வந்தவர் வந்து நாலா பக்கமும் சுத்தி பார்த்ததா வந்து ஒரு தகவல் வந்து இல்லைன்னு டக்குன்னு மேலேருந்து ரிவர்லேருந்து அந்த கூவத்துல குதிச்சிட்டார். இப்ப சாதாரணமான ஒரு தண்ணி இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் அங்கேருந்து பார்த்துருப்பாங்க. குதிச்சு காப்பாத்த வாய்ப்பு இருக்கும். அது கூவம் ரிவர். தண்ணி டஸ்ட் வாட்டர். நீங்க உள்ள விழுந்தோனயே தண்ணி மூக்குலயும், வாயிலயும், காதுலயும் போச்சுன்னா மூச்சு முட்டிரும் உங்களுக்கு. இந்த ஸ்மெல்லு கிராஸ் பண்ணும்போதே வரும்போது உள்ள விழுந்து நம்ம உடலுக்குள்ள போனா என்ன ஆகும்? ஸோ 85 வயசுல அங்கிருந்து உழுறாரு அப்படின்னா, அதுவே பெரிய கொடுமையான ஒரு விஷயங்க அது என்னால. அத வந்து என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல அத. இன்றைக்கு வந்து அதாவது நம்முடைய பாரதி ராஜா அவர்களுக்கும் 85 இயர்ஸ் ஓல்டு. அவரும் முடியாம வீட்ல இருக்காரு இப்ப. பட் இவர் வந்து நல்ல ஒரு 60 வயசு பையன் மாரி தான் அவ்வளோ ஸ்பீடா போவாரு, வருவாரு, நடப்பாரு, பேசுவாரு. ஆக்டிவா இருந்த ஒரு மனிதர் நேற்று திடீர்னு வந்து அடையார் ரிவர்ல வந்து விழுந்தது அப்படிங்கிறது வந்து எப்படி சொன்னே தெரியல. நிறைய தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது கூட பார்த்தா, இப்போ கூட வந்து தயாரிப்பாளர் தனஞ்சய் என்ற ஒரு விஷயம் நம்ம பேசும்போது கூட அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல மனிதர். எங்கிட்டே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நாங்க ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி இன்னி பேசி பண்ணியிருப்போம். அப்படிங்கிற தகவல்ல சொல்றாங்க. ஸோ நிறைய பேர்ட்ட அவர் வந்து என்னன்னா, அவரு அந்த காலத்து மனிதர். நீங்க இப்போ போய் எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. காசு இல்லைன்னா கூட இருக்கிற மாரியே காட்டிக்குவாங்க. பசி இருந்தா கூட சாப்பிட்டது மாரியே காட்டிக்குவாங்க. ஸோ அப்படிதான் அவருடைய பயணம் இருந்திருக்கு. நான் நேரால பார்க்கும்போது அத. அதில யார்ட்டயுமே அவர் போய் எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கல, கேட்டதும் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல மனிதர் இழந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்ப அவங்க பசங்க வந்து பொண்ணும், பையனும் சேர்ந்து இப்ப வந்து வீட்லலாம் பிரச்சனை இல்ல, செய்யல, நிம்மதியா இருந்தாரு. ஆனா தனியில தங்கும்போது நாங்க போய் பார்த்துட்டு வருவோம், செய்வோம். பட் அப்பா வந்து எதுவுமே சொல்லல, செய்யல. ஆனா அந்த பணம் குடுத்தது வச்சது கடன் இருக்குது தெரியும் எங்களுக்கு.
ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது திரும்பி வரலைங்கிற அந்த அழுத்தம் அவருக்கு இருந்தது. 2வது கொஞ்சம் உடல் ரீதியாகவும் அவர் கொஞ்சம் அவருக்குள்ளேயே போட்டு உலட்டிக்கிட்டாரு. பட் நாமெல்லாம் இருக்கோம் சரின்னு கூட பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் அவர் இந்த முடிவு எடுத்துட்டு என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ அந்த 15 கோடி ரூபாய் எங்களுக்கு மீட்டு தாருங்கள்ங்கிற விஷயத்த பையனும் பொண்ணும் இப்போ வந்து அது கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து இனிமேலாவது இண்டஸ்ட்ரியில் யாருமே நடக்கக்கூடாதுங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே இந்த சம்பவங்கள் நடந்தது நிறைய இருக்குது. மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஜிவி அவர்கள் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. திருப்பதி பிரதர்ஸில் வந்து அந்த 4 பேரில் ஒரு தயாரிப்பாளர் பண்ணிக்கிட்ட ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ இது அப்படியே தொடர்கதையாக போகுது. பட் இது ஒரு வந்து என்னென்னா அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது யார் வைப்பா அப்படின்னா அது துறையை சேர்ந்தவளை தான் வைக்கணும், நம்மளோட இருந்தவர். சசிகுமாருடைய உறவினர் ஒருத்தர் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் இறந்த ஒரு தகவலும் இருக்குல்ல சார்? எஸ் அதுதாங்க. இது தொடர்கதையை போகக்கூடாது. அதுதான் இப்போ சொல்கிறேன் நான். இதை நீங்கள் இப்படியே போனீங்கன்னா நாளைக்கு எத்தனை இந்த தயாரிப்பாளர் இருக்காது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டி பணம் வாங்கி எவ்வளோ அந்த மன அழுத்தத்தில் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பட் இப்படிப்பட்ட ஒரு முடிவை யாரும் எடுத்துட வேணாம் தயவுசெய்து யாருமே தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இருக்குது. ஒன்று ஆக்டிவான தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறாங்க, 2 தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் அது பேசி முடிக்க முடியாமலே தொடர்ந்து இழுபறியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதாங்க ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்கன்னா நடவடிக்கை உடனே எடுக்கணுங்க. நீ யாரை போட்டிங்கன்னா அது இறங்கி சூடு குறைஞ்சிருங்க. நீங்கள் அதை வந்து ஆக்டிவ் தயாரிப்பாளர் சங்கம் சொன்னீங்க, நீங்கள் இருக்குது நான் ஆக்டிங் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு அதை. ஸோ இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இந்த புதிய நபர்கள் பதவியேற்றிருக்காங்க. இப்போ அவர்களாவது உடனடியாக ஏற்கனவே இவர் தயாரிப்பு சங்கத்தில் வந்து புகார் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் பொறுப்புலையும் இருந்தவர் இவர். அப்படிங்கும்போது வந்து டக்குன்னு உடனடியாக ஒரு தீர்வு எடுத்து டக்குன்னு பேசி சரி என்ன வருது பாட்டை உடனே கொடுக்க முடியாதான், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியா கொடுத்து இவருடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் இல்லையா? இப்போ இந்த 12 லட்ச ரூபா ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காரு, அது எங்கேருந்து வாங்கின வேறு தெரியாது. இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு அறிக்கை வரும், நாங்கள் வந்து மனம் வருந்துகிறோம், எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அவங்களுக்கு வந்து டாக்டர் மூலமாக ஒரு கவுன்சிலிங் தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு தடவையும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குதே தவிர இதுக்கு தீர்வே கிடையாது. ஒரு முறையும் இந்த மாதிரி இரங்கல் அறிக்கை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர இறங்கி ஒரு தயாரிப்பாளருக்கு பிரச்சனைனா ஒரு யாருமே பெருசாக வந்து அது வர்றதில்லை. அது ஒரு பேச்சுவார்த்தையாக போயிட்டு அது பாதியிலே போகிறது இதுன்றது வந்து தொடர்ந்து பல வருஷமாகவே எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் போனதுக்கு பிறகு ரெஸ்ட் இன் பீஸு ரிப்புன்னு சொல்கிறது, அவர் ஆத்மா சாந்தின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. உயிரோடு இருக்கும்போது அவருடைய பிரச்சனைகள் என்ன நடந்தது? மற்றவருடைய கம்பெனிக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து இவர் குரல் கொடுக்குறாருல்ல, எவ்வளோ பேசுகிறாருல்ல, தயாரிப்பாளர்ல ஹீரோக்கள் வாழ வைங்க, நீங்கள் இப்போ இவ்வளோ கோடிகளில் வாங்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு நியாயமான சம்பளத்தை வாங்கிக்கங்க, தயாரிப்பாளர் அழுத்தம் கொடுக்குறீங்க, அவரு போய் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து பணம் பண்ணுறாரு, மாட்டிக்குது. இவ்வளோ விஷயங்கள் மற்றவர்கள் குரல் கொடுக்குற மனிதனுக்கு நீங்கள் இப்படி ஒரு கடன் நான் கொடுத்துருக்கேன் 15 கூட மேலே வர வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது நீ கொஞ்சமாக வாங்கி பேசி கொடுத்துருந்தா பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா? அதே மாதிரி திருட்டு விசிடி வந்தப்போ இவரே போய் டைரெக்டாக பர்மா பஜார் எல்லாம் போய் பிரச்சனையாகி இவர் மேலே கேஸ் விழுந்து அதெல்லாம் கூட பண்ணார் இவர் சினிமா துறைக்காக. சினிமாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம்னு சொல்லலாங்க. கிட்ட 44 வருடங்கள் சினிமாவில் இருக்கார். 83லேருந்து இருக்கார். பேசாமல் ஸ்கூலே நடத்திட்டு அங்கேயே இருந்தாரா நிம்மதியாக இருந்திருக்கும். பேசாமல் இருந்திருக்கலாம், 3 வேளை சாப்பிட்டு ஸ்கூலில் 10 நிம்மதியாக இருந்திருக்கலாம் அவர். பட் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் வந்து கலைக்காக உயிரை கொடுத்த வேறு தொழில் தெரியாதுங்க. வாரியராஜா பையன் மனோஜ் அவர்களுக்கு வந்து இவ்வளோ கோடிகள் இருக்குது, நீ படம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா எனக்கு தெரியாதுன்றார் அவர். எனக்கு சினிமா விட்டு அவரை தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு மனோஜ். அவர் நம்ம விட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் இவரும் கலைத்துறைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் எல்லா பேருமே. பட் அவர்கள் சிறப்பாக இருக்கணும், அந்த கலைத்துறையை வந்து காப்பாற்றணும். பட் போனதுக்கு பிறகு போயிட்டாருன்னு வருத்தப்படுறதுல என்ன இருக்குது? இப்போ வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட என்ன பண்ண முடியும்? அவர் இருக்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறாரு, கேட்குறாரு, அதை செயல்படுத்தினா சிறப்பாக இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து நடவடிக்கை இம்மிடியட்டாக எடுக்கணும். நீ எடுக்காமல் ஆற போட்டிங்கனாலே இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஓகே சார், இது மாதிரி இன்னும் எத்தனை தயாரிப்பாளர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு மீட்டிங் வச்சு யாருக்காவது ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குதா உடனே வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், தயவு செஞ்சு நீங்களே உங்களை வச்சுக்காதீங்க சொல்லி இவங்களே ஒரு அவசர மீட்டிங் போட்டு இன்னும் யார் தயாரிப்பாளருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குதுங்கிறத வந்து இவங்க பொறுப்பேற்றுட்டு பண்ணணும். இல்லை இப்படி ஒரு தடவையும் வந்து இரங்கல் செய்தியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது என்ன சங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன்றும் புரியல. அது ஆக்டிவாக இருக்குதா இல்லையானே நம்மளுக்கு தெரியல. சங்கத்தில் ஜெயிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போனாங்கன்னா பிரச்சனை அது தீராது. சங்கங்கிறது தயாரிப்பாளர் பிரச்சனையை தீர்க்கிறது தானே சங்கம். அது ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இது மாதிரி வந்து இரங்கல் அறிக்கை சொல்கிறது வந்து சங்கமே இல்லையே சார். அதுதான் ஒரு சங்கம் எதுக்கு உருவாக்குறது? ஒரு தயாரிப்பாளர் வந்து கஷ்டப்படும் போது எதுக்காக உருவாச்சு, என்ன நஷ்டமாச்சுன்னு அந்த சம்மந்தப்பட்ட துறையில் பேசி அதை தீர்வு காண்கிறது தான் அதுதான் அமைக்கப்படுறதே. பட் இது வந்து 2 நாளில் கடந்து போயிடும் அசால்ட் இருந்தாங்கன்னா மீண்டும் ஒரு சம்பவம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
ஸோ அதையும் கடந்து போக முடியுமா? இது கடைசியா இருக்கணுங்கிறதா இது நம்மளுடைய வந்து ஆசை. உயிர் பிரச்சனை இல்லையா அது? இல்லையா? டிப்ரெஷனில் போய் ஒருத்தர் லாக் ஆகுறாங்க அப்படின்னா அதை மீட்டு கொண்டு வரணுங்க. இப்போ ஸ்ரீ வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டி தான் போதைப் பொருளுக்கு அடிமையாக டெல்லியில் போயிருந்தார் இல்லையா? அவர் மீட்டு கொண்டு வந்தோம். அது மாதிரி 2 பிரச்சனைகள் இருக்குங்கிறத வந்து நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி கவுன்சிலில் வந்து ஆக்டிங் ப்ரொடியூசரு இதுவோ பட் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோ வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மீட் பண்ணி பண்ணுறாங்க. பொதுக்குழு செயற்குழுலாம் போடுறாங்க. பட் தயாரிப்பாளருக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்குங்கிறத நீங்கள் பேசுனா அவருடைய அந்த விஷயங்களை வந்து பேசுறது வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம். பட் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவர் ஐயா கே ராஜன் அவர்களுடைய இந்த சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுதான் கடைசியா இருக்கணும். கடைசியாக இருக்கணும். இது என்னன்னா கம்மா போட்டு தொடர்கதையாக போயிடக்கூடாது. எத்தனை நல்ல தயாரிப்பாளர் இழந்திருக்கோம் தெரியுமா நம்ம? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேர் சொல்லியிருக்கேன் இப்போ நான். ஸோ அவ்வளோ தயாரிப்பாளர் விட்டு போயிட்டாங்க. இப்போ இவரும் போயிட்டார். சரத்குமாருக்குலாம் அவர் லைஃப் கொடுத்தவர். எங்கள் ஊர் மாரியம்மனெல்லாம் சின்ன சரத்குமார் லைஃப் கொடுத்தவர். அவருக்கு தெரியும். அவர் பேசின சரத்குமாரை பற்றி பேசியிருக்கார். ஆனால் என்ன ஒன்று குடும்பத்தை நல்ல ஓரளவு பார்த்துட்டாரு. பையனை ஒரு இயக்குனர் ஆகிட்டார், நடிகர் ஆகிட்டார். இருந்தாலும் இவருடைய மனசில் இருந்தது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருந்தால் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்காது, நம்மளோட இருந்திருப்பார். இன்னும் அவருடைய குரல் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்திருக்கும் தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தான் தெரிவிச்சுக்க முடியும். வேற என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கு மேலே தயாரிப்பாளர் சங்கம் தான் இதை பார்க்கணும். அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நன்றி சார். இல்லை, பொறுப்பேற்றுக்கிறதுறது முடியாது சார், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் என்னதாலும் யாரையுமே ஃபாலோ பண்ண முடியாது நம்ம. பட் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் முறையாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை தீர்த்து வச்சு பேசி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. கவுன்சிலில் நிறைய பேருக்கு எடுத்திருக்காங்க, எனக்கும் தெரியும். ஆனால் முடிவு கிடைக்கல. என்னுடைய அதாவது என் நண்பருக்கு பிரச்சனை வரும்போது அதையும் எடுத்துலாம் பண்ணாங்க. ஆனால் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வருது, நம்மளுடைய தயாரிப்பாளர் இருக்குங்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு முடிவு தான் சிறப்பாக இருந்திருக்கும். பட் இப்போ அவங்க பையனும் பொண்ணும் சேர்ந்து அந்த 15 ரூபாய் மீட்டு தாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அதாவது மீட்டு இதையாக கொடுத்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கிறார் அப்படின்னா 2 விதம் தான். ஒரு நிம்மதி இல்லாமல் வீட்டில் எதுவுமே இல்லை, கஷ்டம், இந்த வயசுக்கு மேலே வாழ வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. இல்லை போதும், இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம், மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இவர் எடுக்கப்பட்ட முடிவு என்னங்கிறது வந்து நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ தகவல் வரும். எதுவாக இருந்தாலும் ஒரு தவறான முடிவை வந்து ஐயா எடுத்துட்டாரு. இது மாதிரி மீண்டும் யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் நான் பேசியிருக்கேன் சார். நன்றி சார். நன்றி சார்.